வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். தமிழ் ஊடகவியலாளர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தகவலை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அத்தோட செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை நடந்த அகழ்வில் என்னென்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்திருக்குதோ அதையெல்லாம் உங்களோட தெளிவாக பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது மாத்திரமல்லாது இந்த மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்படுகிற மனித எலும்புக்கூடுகளை தங்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக நிறைய பேர் வெளியிட்டு வரார்கள். குறிப்பாக சிங்கள நபர்கள் கூட அந்த பதிவுகளை இட்டு வரார்கள். அப்படி ஒரு சிங்கள நபர் இந்த ஒரு குழந்தையினுடைய அல்லது சிறுவனுடைய மனித எலும்புக்கூட்டு புகைப்படத்தை போட்ட நேரம் அதுக்கு ஏனைய சிங்களவர்கள் எப்படி தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றதை இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது செய்தி மிக முக்கியமானது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பல தரப்பு தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கூட சொல்லி வந்தது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று. ஆனால் அதற்கான நடைமுறைகளை செயற்படுத்தி கொண்டு வாரதாக சொல்கிறார்களே தவிர இதுவரைக்கும் அது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன சொல்லி இருக்குதுன்னா, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், ஆனால் அதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என்று. ஆனால் இந்த புதிய சட்டம் உருவாக்குவதை அனைவருமே எதிர்த்து வரார்கள். தமிழ் தரப்பு கடுமையாக அதற்கு எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தில் அரசியல் குழு கூட்டம் நடந்தது, தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு கூட்டம். அதற்கு பிறகு ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக இன்னொரு புதிய சட்டம் கொண்டு வரதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் இருந்து பல பேர் இதை இன்னொரு புதிய சட்டம் தேவையில்லை என்றதை வலியுறுத்திவார்கள். அது எப்படி இருக்குமெண்டா, கொழுக்கட்டைய மோதகமாக மாற்றி தாரதில் எந்த பயனுமே இல்லை, உள்ளுக்கு அதுதான் இருக்க போது. எனவே இப்போ இருக்கிற பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதாக சொல்லி நீக்கப்பட்டாலும் புதுசாக கொண்டு வரப்போகிற சட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே இருக்கிற சட்டங்கள் தான் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதில் எந்த விதமான பயனுமே இல்லை. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக்கூடாது என்ற பல வகையான பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கிறது. அது நீக்கப்படும் வரைக்கும் அந்த சட்டம் அமுல்ல இருக்கும்போது அதன் மூலமாக பலர் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் ஊடகவியலாளரான குமணன் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்படுகிற மனித எலும்புக்கூடுகளினுடைய புகைப்படங்களை எடுத்து வெளிப்படுத்துகிற ஊடகவியலாளர்களுக்குள்ள இவரும் ஒருவர். இப்படியான ஒரு ஊடகவியலாளர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதுக்காகத்தான் அழைக்கப்பட்டாரான்றது தெரியல. எந்த வகையில் அவர் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று தெரியல. இந்த மாதம், அதாவது 8ஆம் மாதம் 17ஆம் நாள் அலம்பில் இருக்கிற காவல் நிலையத்தினுடைய பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு பகுதிக்கு பொறுப்பதிகாரியை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். எதிர்வருகின்ற 17ஆம் நாள் காலை 10 மணி அளவில் அவர் விசாரணைக்கு போவார். அங்கே அவர் எப்படி விசாரிக்கப்படுகிறார், என்னத்துக்காக அழைக்கப்பட்டார் என்ற தகவல்கள் அந்த நேரம் வெளிவரும். திரும்பவும் சொல்றேன், இதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருப்பாரான்னு தெரியல. ஆனால் இதுக்காக அழைக்கப்பட்டாலும் இதுதான் காரணம் என்றது அங்கே சொல்லப்படாது. எனவே எதிர்காலத்தில் இது தொடர்பான விசாரணைகள் முடிந்ததுக்கு பிறகு தகவல்கள் கிடைத்தால் உங்களோடு பகிர்ந்து கொள்றதுக்கு காத்திருக்கிறேன். அடுத்தது, இந்த செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், முதல் கட்டமாக 9 நாட்கள் அகழ்வு நடந்தது. அந்த அகழ்வில் 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டது. அதில் 3 கைக்குழந்தைகளுடையது என்று தொல்லியல் தடயவியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலில் சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு 9 நாட்கள் அகழ்வு முடிந்ததுக்கு பிறகு நீதிமன்றத்திடம் கோரப்பட்டது இன்னும் 45 நாட்கள் அகழ்வு செய்கிறதுக்கு அனுமதி தர வேண்டும் என்று. நீதிமன்றமும் அதற்கான அனுமதியை கொடுத்தது. முதல் கட்டமாக 15 நாட்கள் அகழ்வு நடந்தது. அடுத்த 2வது கட்டமான அகழ்வு தொடங்கி நேற்று 32வது நாள் வரைக்கும் அகழ்வு நடந்திருக்கிறது. நேற்றோட அகழ்வு பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 22ஆம் நாள், அதாவது இந்த மாதம் 22ஆம் நாள் மீள அகழ்வு பணிகள் தொடங்கப்படும் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முதல் கட்ட அகழ்வு 9 நாட்கள் நடந்தது. இரண்டாவது கட்ட அகழ்வு 32 நாட்கள், மொத்தமாக 41 நாள் அகழ்வு பணி நடந்திருக்குது. இதுல 147 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதுல 140 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 54க்கும் அதிகமான சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. 16வது நாளில் இருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கையை சொல்றேன். 16வது நாள் 7 மனித எலும்புக்கூடுகள், 17வது நாள் 8, 18வது நாள் 5, 19வது நாள் 3, 20வது நாள் 2, 21வது நாள் 11. ஒரே நாளில் மட்டுமே 11 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. 22வது நாள் அகழ்வு நடந்தது. ஆனால் மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதை தவிர புதிதாக அந்த நாள் அடையாளம் காணப்படவில்லை. 23வது நாள் 3, 24வது நாள் 7, 25வது நாள் 4, 26வது நாள் 3, 27வது நாள் 4, 28வது நாள் 4, 29வது நாள் 4, 30வது நாள் 5, 31வது நாள் 6, 32வது நேற்றைய நாள் 6 என்று மொத்தமாக 147 மனித எலும்புக்கூடுகள். ஏன் ஒவ்வொரு நாளும் அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கையை தனித்தனியே சொல்லி இருக்கிறேன்டா, அந்த மனித புதைகுழி எவ்வளவு அடர்த்தியோட எவ்வளவு தமிழர்களினுடைய உடலை கொண்டு போய் குமித்திருக்கிறார்கள், என்ன குமித்து மண் போட்டு மூடி இருக்கிறார்கள். அதை இந்த எண்ணிக்கை உங்களுக்கு தெளிவாகவே உணர்த்தி நிற்குது. இந்த மாதம் 14ஆம் தேதி நீதிமன்ற விசாரணை இடம்பெறுது. அந்த நீதிமன்ற விசாரணையில் ஏற்கனவே இந்த மனித புதைகுழி அகழ்வு நடந்து கொண்டிருக்குதான் அந்த பகுதியில் ஒரு கண்காணிப்பு கருவிகள் மூலமாக வேறு மனித புதைகுழிகள் இருக்குதான்றதை ஸ்கேன் செய்திருந்தார்கள். அதில் அந்த ஸ்கேன் செய்த அறிக்கை எதிர்வருகின்ற 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 2ஆம் கட்டத்துக்கு மொத்தமாக 45 நாள் அகழ்வுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. அதில் 32 நாட்கள் முடிந்திருக்கிறது. இன்னுமே 13 நாட்கள் எஞ்சி அகழ்வு இருக்கிறது. அடுத்த 22ஆம் நாள் அந்த அகழ்வு பணி தொடங்கும். இன்னும் எவ்வளவு கொடூரம் வெளியில் வரப்போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த மனித எலும்புக்கூடுகள் இருக்குதான 147 மனித எலும்புக்கூடுகள், அதில் நிறைய எலும்புக்கூடுகள் குழந்தைகளுடையதாக இருக்குது. அந்த மனித எலும்புக்கூட்டை இப்படி கையால் எடுத்து ஒரு கை குழந்தை மாதிரி அதில் உயிரில்ல வெறும் எலும்புக்கூடு, அதை கூட மெதுவாகத்தான் மற்றவரிடம் அந்த அகழ்வு பணியில் ஈடுபடுகிறவர்கள் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த மனித எலும்பு கூடுகளே மீட்கிறவர்களுக்கே அப்படி ஒரு நிலை இருக்கும்போது, அந்த எண்ணம் இருக்கும்போது, அந்த நேரம் அந்த குழந்தைகளை இந்த மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறதுக்கான மனநிலை இருந்திருக்கண்டா அதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. இப்படி நிறைய சிறுவர்கள் குழந்தைகளினுடைய மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகிறது. நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் அதை பகிர்ந்து தங்களுடைய கவலைகளையும் எங்களுக்கு எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கின்றதையும் வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் ஒரு முகநூல் பதிவு பார்க்க கிடைத்தது. அந்த பதிவை போட்டவர் ஒரு சிங்கள நபர். அவர் அந்த பதிவில் நல்ல மாதிரி தான் எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பதிவுக்கு நிறைய பேர், இப்போ நாங்கள் ஒரு பதிவு போட்டால் ஃபேஸ்புக்கில் லைக் செய்கிறது, கமெண்ட் போடுற அந்த மாதிரி வசதிகள் இருக்கும் தானே. அந்த கருத்து பெட்டியை போய் பார்த்தா, கமெண்ட் பாக்ஸை போய் பார்த்தா, அது உண்மையிலே ஏன் இப்படியான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் வந்து போனது. அந்த அளவுக்கு ஏளனம் செய்து சிரித்து அந்த மாதிரி போட்டிருக்கிறார்கள். அந்த லைக் போட்டவர்களுடைய எண்ணிக்கையை போய் பார்த்தா மொத்தமாக 2400 ரியாக்ஷன் வந்திருக்குது. இப்போ லைக் போடலாம், ஹாஹா போடலாம், இதயம் போடலாம், கொஞ்சம் அர்ப்பணிப்போட இருக்கிற மாதிரி போடலாம், ஆச்சரியம் மாதிரி போடலாம். அதில் 2400ல் 1000க்கும் அதிகமானவர்கள் ஹாஹா போட்டு வச்சிருக்கிறார்கள். அதாவது அந்த மனித எலும்பு கூட்டை பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக சிறுமியினுடைய அல்லது சிறுவனுடையது தான் இருக்கும். அந்த எலும்புக்கூட்டை பார்த்து ஹாஹா போடுற மனநிலையில் இருக்கிறார்கள் என்றால் என்ன செய்கிறது? அதில் எல்லாரையும் நாங்கள் சொல்ல முடியாது மோசமானவர்கள் என்று. அதில் ஒரு 759 பேர் அழுகிற மாதிரி போட்டிருக்கிறார்கள், 609 பேர் சாதாரணமாக லைக் போட்டிருக்கிறார்கள், 18 பேர் இதயம் போட்டிருக்கிறார்கள், 14 பேர் முறாய்க்கிற மாதிரி போட்டிருக்கிறார்கள், 12 பேர் ஆச்சரியமாக போட்டு அப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏன் நான் சொல்கிறேன்டா, இது ஒரு முகநூல் பதிவில் போட்டது, இதை நாங்கள் கட்டாயமாக பதிவிடணுமான்னு கேட்டால் நிச்சயமாக அங்கே எப்படியான மனநிலையில் இருக்கிறார்கள் என்றது
எல்லாருக்குமே தெரியணும். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இதுக்கு எதுக்கு சர்வதேச விசாரணை, இதை இங்கேயே விசாரிக்கலாம் தானே என்ற மாதிரி சொல்கிறார்கள். இங்கே விசாரிக்கிறதுக்கான சூழல் இருக்கான்றதை நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க. இதில் 2400 பேரில் 1000 பேரினுடைய மனநில எப்படி இருக்குது? ஹாஹா, இந்த மனித புதைகுழியில் இருக்கிற அந்த ஒரு குழந்தைகளினுடைய எலும்புக்கூட்டை பார்த்து சிரிக்கிறார்கள். அப்போ அப்படியான மனநிலையோடு இருக்கிறவர்கள் மாதிரி ஒரு விசாரணை குழு அமைக்கப்படுதுன்னு வைப்போமே. இப்போ நீதிமன்றத்தினூடாக விசாரணை நடக்கிறது ஒரு பக்கம் இருக்க, நீதிமன்ற விசாரணை அது சட்ட ரீதியாக போகும். ஆனால் அதுக்கப்பாற்பட்ட ஏதாவது ஒரு ஆணைக்குழு அமைச்சோ, ஏதாவது சோமரட்ன ராஜபக்ச அவர்கள் கேட்ட மாதிரி ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழு அமைச்சு அதன் மூலமாக விசாரணை முன்னெடுக்கப்படணும் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய மனைவிக்கு சொல்லி, மனைவி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அப்படி ஒரு ஆணைக்குழு அமைச்சா ஒரு 10 பேரை போடுறார்கள் என்று வைப்போமே, அதில் 5 பேராவது இதை பார்த்து ஏளனம் செய்கிற மனநிலையோடு இருப்பார்களா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக இதை அதோட கொண்டே பொருத்த முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சமூகத்தில் இருக்கிற மனநிலை தான் அதே இனத்தை சேர்ந்த விசாரணை குழுவிலையும் இருக்கும், எல்லாத்திலையுமே இருக்கும். எனவே இதுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொல்கிறவர்கள் இப்படியான மனநிலையோடு இருக்கிறவர்களினுடைய அந்த நிலையை போய் நீங்கள் பாருங்கோ. இது நான் ஒரு 11 முகநூல் தளத்தில் போட்டு விட்டேன். நாங்கள் அழுகிறோம், நீங்கள் சிரிக்கிறீர்கள், நீங்கள் சிரியுங்கள் பரவாயில்லை, ஆனால் நாங்கள் அழுவதை பார்த்து சிரிக்காதீர்கள் என்ற மாதிரி ஒரு பதிவொன்று போட்டிருந்தேன். அதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, எங்களுடைய அழுகையை, எங்களுடைய இழப்பை பார்த்து நீங்கள் ஏன் சிரிக்கணும், இதை கட்டாயம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு யோசித்ததுக்கு காரணம், நிறைய பேர் இதுக்கு ஏன் சர்வதேச விசாரணை என்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இன்னும் எவ்வளவு கொடூரங்கள் வெளிவரப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.